எவ்ரிவன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஸ்டடி பிளானர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டடி பிளானர் போட சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்டடி பிளானர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி 6th to 12th வந்து என்னென்ன டாபிக் கவர் ஆகும், புக்கில் எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக நான் வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ எத்தனை நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் எத்தனை நாளில் முடிக்கலாம் அப்படின்றதும் நான் உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ், மெக்கானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜி, எவ்ரிடே அப்ளிகேஷன் ஆஃப் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், லைட், சவுண்ட், ஹீட், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், லேசர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிசிக்ஸ் சிலபஸ். ஸோ இப்போ டாபிக் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸோ நம்ம புக்கில் எங்கேருந்து படிக்கலாம் 6th to 12th வரைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த புக்கில் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 6th standard டேர்ம் 1ல் யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா த யூனிவர்ஸ் வந்து சோலார் சிஸ்டம் அதில் வந்து கவர் ஆகும் உங்களுக்கு. ஸோ 8th standard டேர்ம் 3ல் யூனிட் 3 யூனிவர்ஸ் வந்து ஸ்பேஸ் சயின்ஸில் கவர் ஆகும். 9th standard யூனிட் 9 யூனிவர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் கவர் ஆகும். 7th standard டேர்ம் 3 யூனிட் 2 யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸில் கவர் ஆகும். 11th ஜியாகிரஃபி யூனிட் 2 சோலார் சிஸ்டம் அந்த எர்த் இதில் கவர் ஆகும். ஸோ இந்த டாப்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 days எடுத்துக்கோங்க. ஸோ 2 daysல உட்காந்திங்கன்னா உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். ஸோ 6th standardல பார்த்தீங்கன்னா பேசிக்காக எத்தனை சேட்டிலைட்ஸ் இருக்குது, ஸோ பேசிக்காக நம்ம சோலார் சிஸ்டமில் எத்தனை சேட்டிலைட்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 6th standard பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இந்த 11th ஜியாகிரஃபி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சோலார் சிஸ்டம் அந்த எர்த்துன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இன்டெப்த்தாக சூப்பராக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் பேசிக்கலாக முடிச்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 11th டாபிக் படிக்கும் போது நல்லா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அடுத்த பாருங்கள், ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 6th to 12th புக் வரைக்கும் என்னென்ன லாஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஹீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர்மோடைனமிக் லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, தேர்ட் லா, சார்லஸ் லா இருக்கும். ஸோ ஓம்ஸ் லா பார்த்திங்கன்னா V = IR. ஸோ இந்த லாஸ்லாம் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஈஸியாக வந்து நம்ம வந்து இந்த லாஸ் மூலமாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா 10 questions கேட்குறாங்கன்னா ஒரு 2 question பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டஃப்பாக கேட்பாங்க. ஸோ அது டஃப்பாக எப்படி கேட்கலன்னா ப்ராப்ளமில் வந்து கேட்டுருவாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சால் தான் ஃபிசிக்ஸில் வந்து ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேக்ஸிமம் வந்து 6th to 10 வரைக்கும் இருக்கிற லாஸ் எல்லாமே தரோவாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 11th and 12th வந்து போங்க. ஸோ நீங்கள் 6th to 10th படிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 days எடுத்துக்கோங்க. 11th to 12th இருக்க ஃபார்முலாஸ்லாம் லாஸ்லாம் படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 day எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த டாபிக் வந்து தனியாக ஒரு வீடியோவாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 1 or 2 questions வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்த பாருங்கள், மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 day எடுத்துக்கோங்க. 6th standard டேர்ம் 1 மெஷர்மெண்ட், 7th standard டேர்ம் 1 மெஷர்மெண்ட், 8th standard டேர்ம் 1 மெஷர்மெண்ட், 9th standard டேர்ம் 1 மெஷர்மெண்ட் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த டாபிக் வந்து நீங்கள் ஈஸியாக 1 dayல வந்து முடிச்சிடலாம். ஸோ மெஷர்மெண்ட்லாம் இதில் எல்லாம் கவர் ஆகும் அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த மெக்கானிக்ஸ் அண்ட் எவ்ரிடே அப்ளிகேஷன் ஆஃப் மெக்கானிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, அடுத்தது இது வந்து ஒரு டாபிக், அதுக்குள்ளே ஒரு சப் டாபிக் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ன்றது. ஸோ மெக்கானிக்ஸ்குள்ளே தான் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் போவோம் நம்ம. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருக்கு வந்து ஒரு 3 days எடுத்துக்கோங்க. ஸோ 6th standard டேர்ம் 1ல் யூனிட் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ், 7th standard டேர்ம் 1 யூனிட் 3, 4 மேட்டர் அரவுண்ட் அஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சரும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு மேட்டரில் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து வந்து 7th standard டேர்ம் 2 யூனிட் 3 சேஞ்ச் அரவுண்ட் அஸ், 8th standard டேர்ம் 1 யூனிட் 4, 5 மேட்டர் சேஞ்ச் அரவுண்ட் அஸ். அடுத்து 9th standard யூனிட் 10ல் பார்த்தீங்கன்னா மேட்டர் அரவுண்ட் அஸ். ஸோ அதுக்கடுத்து 11th standard ஃபிசிக்ஸ் வால்யூம் 2ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 11th standard ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 11th வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 3 days எடுத்துக்கோங்க படிக்கிறதுக்கு. 3 days உட்காந்திங்கன்னா உங்களால் வந்து முடிச்சிட முடியும்.
ஸோ அடுத்து பாருங்கள் ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜின்றது டாபிக் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 3 days எடுத்துக்கோங்க. ஸோ 6th standard term 1ல யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், 7th standard term 1ல யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், 8th standard term 1ல யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், 9th standard யூனிட் 2ல மோஷன், 10th standard வால்யூம் 1ல பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல லா ஆஃப் மோஷன், 11th standard வால்யூம் 1ல பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல கைன்மெட்டிக், யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மோஷன், யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா எனர்ஜி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும் உங்களுக்கு 11th standardல எப்பயுமே. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அப்படின்ற டாபிக் வரப்போகுது. ஸோ இது ரொம்ப பெரிய டாப்பிக்கு. ஸோ இதுக்கு 1 week எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ 6th standard term 2ல யூனிட் 2 எலக்ட்ரிசிட்டி, 6th standard term 3ல யூனிட் 1 மேக்னட்டிசம், 7th standard term 2ல யூனிட் 2 எலக்ட்ரிசிட்டி, 8th standard term 2ல யூனிட் 2 எலக்ட்ரிசிட்டி. ஸோ அடுத்தது 8th standard term 3ல யூனிட் 2 மேக்னட்டிசம், 9th standard term 2ல பார்த்தீங்கன்னா யூனிட் 2 and 3ல எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட், மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ இந்த டாபிக் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. யூனிட் 2 and 3 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். ஸோ 10th standard யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ அடுத்தது 12th standard வால்யூம் 1ல பார்த்தீங்கன்னா 5 டாபிக்ஸுமே வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம கவர் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் பார்த்தீங்கன்னா நம்ம 12th standard வால்யூம் 1 ஃபுல் டோட்டலாக 5 units தான் இருக்கும். அந்த 5 unitsமே வந்து இந்த டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிக் கரண்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் 1 week எடுத்துக்கோங்க நீங்கள் முடிக்கிறதுக்கு. ஸோ அடுத்த பாருங்கள் லைட், சவுண்ட், ஹீட். ஸோ இந்த டாப்பிக்கு 3 days எடுத்துக்கோங்க. 6th standard term 2ல யூனிட் 1 ஹீட், 7th standard term 2ல யூனிட் 1 ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், 8th standard term 2ல யூனிட் 1 ஹீட், 8th standard term 3 யூனிட் 1ல ஹீட், 9th standard யூனிட் 6, 7, 8 லைட், ஹீட், சவுண்ட். ஸோ அடுத்த 10th standard யூனிட் 3, 5ல பார்த்தீங்கன்னா ஆப்டிக்ஸ், தெர்மல் ஃபிசிக்ஸ், அக்வாஸ்டிக்ஸ், இந்த 3 டாப்பிக்குமே கவர் ஆகும் நமக்கு இந்த லைட், ஹீட், சவுண்டு டாப்பிக்கில். ஸோ அடுத்த 11th standard யூனிட் 8ல வால்யூம் 2ல பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கவர் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 12th standard யூனிட் 6ல பார்த்தீங்கன்னா வால்யூம் 2ல ஆப்டிக்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ வால்யூம் 2ல பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல ஆப்டிக்ஸ், அதாவது நமக்கு வந்து லைட் டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 days எடுத்துக்கோங்க. 7th standard term 1ல யூனிட் 4 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், 8th standard term 2ல யூனிட் 4 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், 10th standard யூனிட் 6ல நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், 12th standard வால்யூம் 2ல பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 10th standard நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக வந்து போயிட்டுருக்கு நம்ம சேனலில் 3 parts முடிஞ்சிருக்கு. ஸோ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேணால் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ லேசருக்கு பார்த்தீங்கன்னா 2 days எடுத்துக்கோங்க. இந்த டாபிக் மட்டும் நீங்கள் ஓல்ட் புக்கில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே வந்து நியூ புக்கில் எடுத்திருக்கேன். ஸோ இது மட்டும் ஓல்ட் புக்கில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், யூனிட் 6. ஸோ இதுக்கு ஒரு 2 days எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு வந்து 2 days எடுத்துக்கோங்க. 12th standard நியூ புக்கில் யூனிட் 9, 10ல செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த 2 டாபிக் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் வந்து கவர் ஆகுற மாதிரி இருக்கும். 12th standard நியூ புக்கில் வந்து பாருங்கள். ஸோ நான் வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு கீழே வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் சிலபஸ் எதாவது மாற்றினாங்க, டாபிக்ஸ் எதாவது மாறுதுனாலும் நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எதாவது இதில் இருக்குது, அடிஷ்னல் டாபிக் நான் விட்டுட்டேன் அப்படின்னாலும் கீழே வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு என்ன டாபிக் வந்து உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியா இல்லை பயாலஜியா உங்களுக்கு வந்து சிலபஸ் இந்த மாதிரி கைடன்ஸ், கம்ப்ளீட் ஸ்டடி பிளானர் வேணும் அப்படின்றத எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபிசிக்ஸ் டாபிக் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 monthல கவர் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ 1 monthல உட்காந்திங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் வந்து எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.